வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு பன்னீரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு அதிரமா கட் பண்ணின பன்னீரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம். இதில் நடுவில் நாங்கள் தயிர் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, நாங்கள் மறந்துட்டோம். அதனால் டேஸ்ட் ஒன்றும் மாறலை. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ண வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மல்லித்தூள், கரம் மசாலா, அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளியோட ரா ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. இந்த ரெசிபி என்னோட கணவர் எனக்காக பாசமாக செஞ்சு கொடுத்தாங்க. பட் இது அவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கா? அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சுட்டு உனக்காக தான் செஞ்சேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.